ஒரு ஜென் துறவி நடைபயணமா போயிட்டு இருக்காரு. அவருடைய பாதையில ஒரு காடு குறுக்க வருது. அந்த காட்டை தாண்டி தான் அவர் போகக்கூடிய ஊருக்கு போகணும். அன்றைக்கு இரவு ரொம்ப நேரமானதுனால இந்த இரவு நேரத்துல காட்டை கடந்து போக வேணாம், இந்த கிராமத்திலே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வீட்டுல தங்கிட்டு காலையில போகலாம்னு முடிவு பண்ணி அப்படியே பார்க்கும் பொழுது அவருக்கு ஒரு ஏழை விவசாயியோட குடிசை கண்ணில் படுது. அந்த குடிசையில போயிட்டு ஒரு கதவை தட்டினோன்னு ஒரு ஏழை விவசாயி மிகவும் கிழிந்த ஒரு கந்தல் உடையோட வந்து கதவை திறக்கிறாரு. அவரு தன் வீட்டு வாசல்ல ஒரு ஜென் மத குரு நிக்கிறத பார்த்துட்டு பணிவா வணங்கி என்ன வேணும் ஐயான்னு கேட்டோன்னா, இன்னைக்கு இரவு நான் இங்க தங்கிட்டு போலாமா அப்படின்னு கேட்கிறாரு. தாராளமா தங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவரை வரவேற்று உபசரிச்சு இரவு உணவுலாம் கொடுத்து அவரை தங்க வைக்கிறாரு. இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி அந்த விவசாயி கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்காரு அந்த ஜென் மத குரு. அப்ப கேட்கிறாரு, நீ உன்னுடைய வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ற, எப்படி நீ உணவுலாம் சாப்பிடறதுக்கு உண்டான போதுமான பணம் கிடைக்குதுன்னு கேட்டோன்னா, வேற ஒன்னும் பெருசா பண்ணலங்க ஐயா, நீங்க உள்ள வரும்போதே பார்த்திருப்பீங்க, என்னுடைய குடிசை வாசல்ல ஒரு பெரிய கறவை மாடு கட்டி போட்டு வச்சிருப்பேன். அது தினமும் அபரிமிதமான பால் கறக்குது. அதை எடுத்துட்டு போயிட்டு பக்கத்துல இருக்கிற நகரத்து சந்தையில நான் வித்துட்டு அதுல இருந்து கிடைக்கிற பணத்துல நான் என் மனைவி குழந்தைகள் எல்லாருமே நிம்மதியா சாப்பிட்டுட்டு இருக்கோம், எங்களுக்கு எந்த குறையும் இல்லைன்னு சொல்லி மனநிறைவோட சொல்றாரு. இவர் அப்படியான்னு கேட்டுட்டு நல்லா தூங்கிடுறாரு. பொழுது விடியுது. நான் கிளம்புறேன்னு சொல்லி அந்த குருநாதர் கிளம்பும் பொழுது, நீங்க அவ்வளவு பெரிய ஜென் துறவி, நீங்க என்னுடைய குடிசையை மதிச்சு இந்த இரவு என்னுடைய குடிசையில தங்கி இருக்கீங்க, அப்படி இருக்கும்போது அதனுடைய நினைவா நான் உங்களுக்கு ஒரு பரிசு ஏதாவது தரணும்னு ஆசைப்படுறேன், நீங்க என்ன கேட்டாலும் தரேன், இந்த ஏழையால முடிஞ்சது எது வேணாலும் தரேன்னு சொன்னோன்னா, இந்த குருநாதர் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, உன்னுடைய வாசல்ல கட்ட போட்டிருக்கு இல்லையா அந்த கறவை மாடை எனக்கு தர முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. விவசாயி லேசா அதிர்ந்துட்டாரு. அதோட அதிகமா அவருடைய மனைவி அதிர்ந்து போறாங்க. நேத்து தான் நம்மளுடைய கணவர் இந்த குருநாதர் கிட்ட என்னுடைய வாழ்வாதாரமே இதுதான் சொல்லி பகிர்ந்துட்டு இருக்காரு, அப்படி அதை கேட்டதுக்கு அப்புறமும் அதை போயிட்டு நம்ம கிட்ட இருந்து பிடுங்க நினைக்கிறாரேன்னு சொல்லி அதிர்ந்து போறாரு. ஆனாலும் வேற வழி இல்ல, வாக்கு கொடுத்துட்டோம், கொடுத்துதான் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த கறவை மாடை அவுத்து அந்த ஜென் துறவி கையில கொடுத்து அனுப்பிடுறாங்க. அவரும் அந்த மாட்டை ஓட்டிட்டு போயிடுறாரு. ஒரு 3 வருடங்கள் கழிச்சு திரும்பவும் அந்த துறவி அதே ஊர் வழியா வராரு. அப்போ அந்த துறவியை பார்த்து அடையாளம் கண்டுபிடிச்சு அந்த விவசாயி அவரை வரவேற்று என்னுடைய குடிசையில தங்கிட்டு போனோம் அப்படின்னு இவர் போறாரு. அங்க போனா அந்த குடிசைக்கு பதிலாக மிகப்பெரிய மாளிகை கட்டப்பட்டிருக்கு. அந்த விவசாயம் நல்லா ஆபரணங்கள்லாம் அணிஞ்சு நல்லா வசதி வாய்ப்போட இருக்கிறாரு. அவருடைய மனைவி குழந்தைகள் எல்லாம் பார்த்தாலே தெரியுது, எல்லாரும் தங்க நகைகள்லாம் அணிஞ்சுக்கிட்டு நல்லா வசதியா இருக்காங்க. அன்னைக்கு நீங்க வந்து ஒரு நாள் தங்கிட்டு போனீங்க, நீங்க பண்ணின ஆசீர்வாதத்தால் தான் எனக்கு இந்த பொருள்கள் எல்லாமே கிடைச்சது. ஆனா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், நீங்க எங்க வீட்டுல இருந்து விடைபெற்று போகும்போது எனக்கு அப்பொழுதைக்கு வாழ்வாதாரமா இருந்த அந்த ஒரு கறவை மாட்டையும் ஏன் எங்கிட்ட இருந்து பிடுங்கிட்டு போனீங்க, அது தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்லி கேட்கிறாரு. உனக்கு இவ்வளவு வசதி வாய்ப்பு வரணுங்கிறதுக்காக தான் அதை நான் உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு போனேன். ஏன்னா நீ இரவு உணவு அளிச்சதுக்கு அப்புறம் நீங்களாம் தூங்க போனதுக்கு அப்புறம் நான் உன் வீட்டை சுத்தி பார்த்தேன். உன்னுடைய வீட்டை சுத்தி நல்ல ஒரு அழகான விவசாய நிலம் இருக்கு, அந்த மண்ணு நல்ல வளமான மண்ணுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா நீ அதுல எந்த விவசாயமும் பண்ணாம உன்னுடைய ஒற்றை கறவை மாடை மட்டுமே நம்பி நீ பழப்பு நடத்திக்கிட்டு இருக்க. அது உன்னுடைய எதிர்காலத்துக்கு கை கொடுக்காது. உன்னுடைய எதிர்காலத்துக்கு கை கொடுக்கணும்னா அந்த நிலத்தை நீ பக்குவமா பயன்படுத்தணும்னு நான் நினைச்சேன். அப்போ நீ வசதியா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த கறவை மாட்டை உங்ககிட்ட இருந்து பிடுங்கினாதான் வாழ்க்கையின் பயத்துல நீ ஓடி போயிட்டு நீ என்ன பண்ணணும்னு நீ யோசிப்ப, அதனாலதான் வாங்கிட்டு போனேன்னு சொல்லி சொல்றாரு. ஒரு ஜென் குரு எது பண்ணாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த விவசாயியோட மனைவியும் அவரை கையெடுத்து கும்பிடுறாங்க.